வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணைக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க போலீஸ் ஜாமீன்ல. அதுல வந்து அவர் வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்ததையுமே அவர் ஒரு பேட்டியை வேற கொடுத்துட்டாரு. திரும்பவும் என்ன சொல்றது, செய்த தப்புக்கே வந்து அவர் இன்னும் மன்னிப்பு கேட்காம திரும்பவும் ஆணவத்தோட திமிரோட பேசுறது தான் பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிமைகள் கொத்தடிமைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிறைய கடைகளை எல்லாம் உடைத்து அதெல்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு நிறைய வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க. ஏன்னா வன்முறையோட அரசியலுக்கு ஆதாரமே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்லலாம். ஸோ அதை தான் இவங்க பண்ணுறாங்க, முக்கியமாக டிஎம்கே தான். ஸோ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம சாமானிய மக்களாக நம்ம பேசுகிறோம். அதை வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் எல்லாருக்கும் இது போய் சேரும். இதில் பாருங்கள், அவரை வந்து போலீஸ் ஜாமீனோட விடுதலை பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு சட்டசபை கூடுது. இவர் என்னமோ நினச்சிக்கிட்ட இவர் தான் போய் வந்து சட்டசபையில் கிழிக்கிற மாதிரி. இதுவரை 5 வருஷத்தில் ஒரு ஆணியம் பிடுங்கலை. ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் அதை வந்து விமர்சனம் பண்ணது கூட தகுதி இல்லாதவர்கள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்துன்னு என்னென்னலாம் பேச்சு குற்றம் எங்க இருக்கு, குறைகள் எங்க இருக்குன்னு பார்க்குற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றம் செய்யாதவரா அப்படின்றத கேள்வி. இப்போ அவர் செய்த குற்றம் வந்து என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து ஆபாசமா ஒரு முதல்வரோட சேர்த்து இணைத்து பேசுறது பெரிய தவறு. அந்த தவறை செஞ்சு கைது நடவடிக்கையும் முடிஞ்ச பிறகும் இப்போ வந்து இன்டர்வியூல என்ன சொல்றாரு, நான் திரும்பவும் பேசுவேன். இல்ல வெளியே வந்துட்டு என்னமோ நாட்டுக்காக சுதந்திர தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி உள்ள போயிட்டு வந்தது. அதை வந்து மார்த்தட்டின்னு வெளியே வந்து பேசுறது. நீங்க என்ன மாதிரி விஷயத்துக்கு உங்களை கைது பண்ணி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம ரொம்ப அப்படியே பகட்டா திமுறா ஆணவமா நீங்க வந்து ரொம்ப ஜாலியா வரீங்களே. இவர் வந்து என்ன சொல்றாரு, இவர் அப்படி பேசவே இல்லையாமா, விவசாயிகளை பத்தி தான் பேசணும்னு திரும்பவும் அந்த டைலாக அப்படியே பேசி சொல்றாரு. கட் காப்பி பேஸ்ட் வந்து மற்றவங்க பண்ணிட்டாங்கன்றாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கட் காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டாரு. அவர் பேசினதையே என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டு பேசுறாரு. ஏங்க இப்போ வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குங்க, இருந்தும் முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைப்பானாமா. அது யாருமே கூட மறைக்கல, ஒரு யானையவே மறைக்க ட்ரை பண்றாரு. இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு கோமாளித்தனமா இருக்கு பாருங்களேன். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க இன்டர்வியூ பண்றவங்க கேட்கறாங்க, இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதனால ஆட்சி பண்ணாங்கன்னா, இதை ஒரு ஆட்சியாவே நான் பார்க்கல, இது ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்குது. இவர் கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இத போய் சர்க்கஸ் கூடாரன்றாரு. நீ வந்து கோமாளியாயிரு, ஆனா சர்க்கஸ் கூடார ரிங் மாஸ்டர் எங்க தளபதியா. இப்போதான் புதுசாக வந்து இவருக்கு வந்து ஞானோதயம் வந்துருச்சு போல இருக்குது. ஏன்னா இப்போ அரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் உடனே சொல்கிறாரு, எனக்கு வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, அப்போது மற்றதெல்லாம் யாருன்றது தெரியல, ரீல்ஸில் போயிட்டுருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க, என் அப்பா அம்மா அப்படி என்னை வளர்க்கலை. ஏங்க இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஒரு சபையில் ஒரு மேடை பேச்சாளன் எப்படி பேசணுன்றது ஒரு வரைமுறை இருக்கு. நீங்கள் ஏன்னா அப்பா உங்கள் அப்பா தயவுலையும் தாத்தா தயவுலையும் நீங்கள் உள்ளே வந்ததுனால உங்களுக்கு அதனுடைய அடிப்படை சாராம்சம் தெரியல. மேடை பேச்சாளன் எப்படி இருக்கணும், அந்த நாகரீகத்தை எப்படி கடைபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் அப்போ பேசிட்டீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் இழுத்து வச்சு நடுவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இதுவில் பண்ணுறீங்க. செல்லுபடியாக இதில் வேற அவங்களுடைய கட்சியார்களை தூண்டுறாராம். அதாவது வன்முறையை தூண்டுறாரு மறைமுகமாக. எங்களுக்காக வந்தீங்க, எல்லாம் போராடினீங்க, இந்த அடைப்பு போராட்டம் பண்ணீங்க, எங்கள் கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னு இப்படி பேசுகிறதுலாம் என்ன இருக்குன்னா, நீங்கள் சும்மா இருக்கிறவனா தூண்டி விடல. அப்போ வன்முறையை நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள், அதை அடக்கிறதுக்கு தான் எங்கள் ஆளுமையுடைய சிங்கம் ஒன்று வந்திருக்குது. அதனால் நீங்கள் அசிங்கப்பட்டு போவாதீங்க கருத்து. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் வந்து முன் அனுபவம் இருக்குது, பரம்பரையாக இவங்க ஆண்ட கட்சிகள்னு பேர் வாங்கி இருந்தோம். பொது வெளியில் எப்படி பேசணும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த ஒரு எத்திக்ஸே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. இதுவே வந்து எந்த அனுபவம் முன் அனுபவமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இவர் என்ன வந்து ஆட்சி பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய கோபத்தெல்லாம் தூண்டி விட்டால் கூட எங்களுடைய தளபதி அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு வார்த்தையையும் வெளியில் விடாமல் கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு. அவர் கில்லிடா அப்படி தான் சொல்ல தோணுதுங்க எங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதியோட வளர்ப்பு எங்கே, உங்களுடைய வளர்ப்பு எங்கன்றது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மக்களே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே என்னெல்லாம் சட்டமன்றத்தில் கூத்தடிக்க போகிறாரு, என்ன மாதிரி கலவரங்களை உண்டு பண்ணுறவங்க தானே இவங்க, என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நாளைக்கு கண்டிப்பாக வந்து லைவ் சட்டமன்றத்தை வாட்ச் பண்ணுங்கள் எல்லாருமே. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.